அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய திருமண நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சது. மணமக்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி நம்முடைய ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா மதரசாவின் முதல்வர் இஸ்மாயில் ஹஜ்ரத் வந்திருந்தாங்க. அவங்க தான் அந்த கல்யாணத்தை நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. நம்ம நீடூர் நைவாசல்ல இருந்த மயிலாடுதுறை மாவட்டம் நமது ஊர் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் எல்லாருமே நம்முடைய டிஎஸ்ஆர் டிஎஸ்ஏ அந்த குடும்பத்தினருடைய திருமணங்களுக்காக நாங்கள் வந்திருந்தோம். 3 தம்பதிகள் கரம் கோர்த்தாங்க. இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வேண்டி பல ஊர்களிலிருந்து பல நாடுகள் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து துவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சிகள் மிக மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. உலமாக்கள் வாழ்த்துரை வழங்கினாங்க. மற்ற எல்லாருமே மணமக்களை கைகுலுக்கி அவர்களுக்காக துவா செஞ்சாங்க. இந்த சிறப்பான உன்னதமான நிகழ்ச்சியில கலந்து கொண்டதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பேங்காங் தமிழ் முஸ்லிம் சங்கத்தின் சார்பில் அந்த நிர்வாகிகள் தான் அந்த திருமண பதிவு புத்தகத்தின் மூலமாக அந்த திருமணத்தை மிக சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. எல்லா காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. எல்லாரும் துவா செஞ்சிருக்கிறோம். மணமக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான பாக்கியங்களையும் தந்து அவர்கள் மூலமாக துர்ரியத்துன் தையிபா சாலிஹான சந்ததிகளை உருவாக்கி தரணும் என்று நாங்க கேட்கிற துவாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி ஹஜ்ரத். எங்க வந்திருக்கீங்க? உங்க பேரு? ஓகே. மைக்கு. வசந்தம் மலரும் வளங்கள் நம்ம இந்த கல்யாண நிகழ்வுக்கு மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸு ஹாங்காங்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எல்லாம் ராக்கின்ற நல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஹாங்காங்லேருந்து வந்திக்கிறோம் இதுக்காண்டி, இந்த ஈவெண்ட்காக வேண்டி. ராக்கின்னு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பாஸ்கெட்பால் நல்லா விளாடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஈவன் லைக் அதர் ஸ்போர்ட்ஸ், ரன்னிங், எவ்ரி திங் நாங்கள் டுகெதர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கிளாஸ், தீனத கிளாஸ், ஸ்கூல் எல்லாமே சின்ன வயசுலேருந்து லைக் அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தனால எங்கள் ஃப்ரெண்ட் குரூப்பில் இது முதல் மேரேஜ் இது. அதனால் we are so happy to come here and attend his wedding. ரொம்ப மகிழ்ச்சி. மணமக்களை ஆங்காங்கிலேருந்து பல மைல்கள் தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம நண்பர்கள்லாம். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, துவா செய்யுங்க. அந்த கல்யாண நிகழ்ச்சியில வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக வேண்டி மேஜிக் காட்டுறாரு இவரு. அதாவது கார்டு நம்ம பார்த்துருப்போம். காட்டிட்டாரு. இப்போ அவங்க எடுத்த கார்டு என்னன்னு தெரியாது. திரும்ப உள்ள வைக்கிறாங்க. Oh my god. That's insane. Insane. How do you do that? Magic. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ கல்யாண நிகழ்வுகள் நல்லபடியாக முடிஞ்சு மாப்பிள்ளைக்கு முசாபா முலாக்கத்தெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய பொண்ணோட அந்த கைப்பிடிச்சி விடுற நிகழ்வையும் அங்கே பக்கத்திலே வச்சுருந்தனால அதையும் அழகான முறையில் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாம் அறுசுவை உணவு அதை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்களே, அதை அழகாக ருசிச்சு சாப்பிட்றாங்க. அதுலேயும் தாய்லாந்தில் என்னென்ன உணவுகள் இங்கே கிடைக்குமோ, அரப் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, அப்புறம் பியூர் வெஜிடேரியனு, நம்ம ஊர்லேருந்து சிறப்பாக பண்டாரியை கொண்டு வந்து மட்டன் பிரியாணி முதற்கொண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டெசர்ட்டில் பல வகைகளை வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நார்த் இந்தியன் ஃபுட்டு வெரைட்டியாக இருக்குது. காமன் காய், ஸ்வீட்டு, காணா குறைக்கு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோ கவரேஜ் பண்ணதுனால முடியல. நம்ம டேனிஷ் கம்பெனிட்ட தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில்வர் ஜுவல்லரினா, மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜுவல்லரினா அது டேனிஷ் தான். அவங்க உரிமையாளர்கள் அண்ணன் தம்பியில் அவங்க ஒரு ஆள் தான் நம்ம ரஃபி அண்ணன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செட்டப். இதில் வந்து இப்போ பிரதர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து நான் ஃபுட்டை மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து இன்டர் கான்டினென்டல் லெவலில் என்னன்னா ஷவர்மாலேருந்து கபாபு, மந்தி, பிரியாணி,
அப்புறம் தாய் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் காய், கவுப்பாட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் கேட்டுக்கிட்டிங்கன்னா ரசகுல்லா, கேரட் அல்வா, அப்புறம் தாய் ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொம்யாம் கூங், இப்படின்னு ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ஸ்ப்ரெட் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேரேஜ் வாஸ் அன் இவெண்ட். எல்லாத்துக்குமே ஒரு கிராண்ட் காலா ஈவெண்ட்டாக நாங்கள் எல்லாருமே தமிழ் பீப்புள், எஸ்பெஷலி பேங்காக் தமிழ் முஸ்லீம் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே இருந்தோம். இட்ஸ் அ ஹியூஜ் இவெண்ட் இது. இந்த இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா they spent a big amount, big event, huge crowd. இந்த crowd பார்த்தீங்கன்னா என்டையர் சொசைட்டியை ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. இது அசெம்பிள் பண்ணுறதுல என்ன ஆச்சுன்னா இந்த என்டையர் கம்யூனிட்டி, சிதம்பரம், கீழக்கரை, அப்புறம் வந்து காயல்பட்டினம், நீடூர், ஸ்பெஷலாக இங்கே நீடூருங்கிறது சின்ன கம்யூனிட்டியாக ஸ்டார்ட் பண்ணது இன் 1970s. 4 பேர் தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் 2000 பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஆல் ஆர் அல்ட்ரா ரிச். இந்த ஈவெண்ட் எல்லாமே அவங்க நீடூர்காரங்களோட ஈவெண்ட் தான். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 2 ஸ்டோன் 3 ஸ்டோன் விற்க வந்தவங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. மாஷா அல்லாஹ். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ஹிக்மத்து கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். அவங்களுக்கு பெரிய மனசு. மாஷா அல்லாஹ், வெரி குட். குட் லக் and we wish the couples a grand success in their marriage. Thank you. Assalamu alaikum. இது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அண்ணன் வந்து இந்த ஃபுட்டு விருந்தை பற்றி ஸ்பெஷலாக ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ இது இப்போ ஆர்வமாக இருக்கிறேன். நான் 2 நாளாக ஃபுட்பால் மேட்சுக்காக வேண்டி வெயிலில் கடந்து வெந்து இப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக வெறும் ஜூஸே குடிச்சேன். இப்போ வந்து பரத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டா போகிறேன். ஆமாம் பிரதர், சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் செய்கிற ஜாபும் ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே நல்லது செய்கிறீங்க, நல்லது செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, வாழ்த்துங்கள், துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். So we are Asra's friend, and congratulations, Asra. We wish you a very, very beautiful and happy married life. We have seen you grow a lot, and yeah, we wish you the best. Congratulations! Congratulations! Thank you. Thank you. வலைக்கம். இன்னைக்கு இந்த பார்க் பிரதர்ஸ், டிஎஸ்ஆர், டிஎஸ்ஏ வீட்டு குடும்ப திருமணம் நல்ல முடிஞ்சது. வெளியூர்லேருந்து எல்லா நாட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவிலேருந்து, பேங்காக்கில் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. கல்யாண நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வந்தவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லியிருந்தோம், நம்மளுடைய இந்த கல்யாண நிகழ்வுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோம். நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு அதுக்காக வந்தோம். எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. அண்ணனும் நல்லா வீடியோ எடுத்துருக்காங்க. அண்ணனுடையெல்லாம் ரொம்ப விடாமல் பார்க்கறது. நாங்கள் வீட்லேயே உட்காந்து பார்க்கறது எல்லாம் சிறப்பாக இருக்கும். வெங்காயம் பற்றி நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டாக்க உங்கள் வீடியோ தான் பார்க்கறது. நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். கல்யாணம் நல்லா சிறப்பாக முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாட்சிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா இருந்தது. நல்லா 3 கல்யாணம் நடந்தது. நல்லா சிறப்பா சந்தோஷமா நடந்தது. எல்லாரும் நல்லா எல்லா ஊர்ல இருந்து, வெளியூர்ல, வெளிநாட்டுல இருந்து, மற்ற எல்லா நாட்டுல இருந்து வந்து நல்லா கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் பல கல்யாணங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்ல நடக்கணும். அதுக்கு நாங்களும் எல்லாரும் நல்லா ஒத்துமையா இருந்து நல்லா இன்ஷா அல்லாஹ் இந்த கல்யாணத்தை நல்லா சிறப்பாக்கி வைப்போம். பிள்ளைகளுக்கு நல்லா பரக்கத்தை, நல்லா ஆயிலையும் நீட்டு, நல்லா பிள்ளை நல்லா 16 பெற்று பெருமாளும் வாழ்க இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். อวยพรงานแต่งที่นี่นะครับขอให้เจ้าบ่าวเจ้าสาวรักกันนานๆอยู่กันไม่เท่าเจ้าทองกระบองเจ้าเพชรครับอยู่จนแก่จนเฒ่า. ஓகே, கபூன்காப். இவங்க வந்து தாய்காரங்க, சந்தபுரி. நம்ம வீடியோ நிறைய போட்டிருப்போம். அங்கே உள்ள அந்த ரத்தின கற்கள் வெட்டக்கூடியவங்க தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்க்குறது ஒரு ஜெம் ஷோ பார்த்த மாதிரியே இருக்குது எல்லாருமே. இவங்க சந்தபுரிங்க. அவங்களையும் நம்ம சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. கபூன்காப்.
மலரும் வளங்கள் சூழும் வாசம் வீசும் பொன்னாடிதில் வசந்தம் மலரும் வளங்கள் சூழும் சிறப்பாக முடிஞ்சா கல்யாணம். பாசமலர்களான நுந்தம் மனங்கள் இணையும் நன்னாடிதில் நேசம் சூழ வாசம் கமழ வாழ்ந்து சிறங்க வாழ்த்துவோம். வாஹவா சுப்ஹானல்லாஹ் வாஹவா சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் கல்யாண நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து மற்ற நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்குது. இவங்க பாரிஸ்லேருந்து விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அன்சாரி பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். கல்யாணத்துக்கு இமாம் அலி விட்டு கல்யாணத்துக்கு ஃபாரூக் பிரதர்ஸ் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. சிறப்பாக நடந்துக்கிட்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பழைய ஃப்ரெண்டு போக்குவரத்து எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்து துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிங்கப்பூர்ல வந்திருக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சிறப்பாக நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீண்டாளி நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து பிள்ளை கட்டி பாக்கியத்தை கொடுத்து சிறப்பாக வாழ்த்து கருணை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நல்லபடியாக கவனிச்சாங்க. சிறப்பாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய இந்த கல்யாண நிகழ்வுக்கு ஊர்ல இருந்து தேரலாந்து புகழ் இன்னிசை தென்றல் தாஜுதீன் பாடகர் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய அந்த இனிமையான குரல்ல மணமக்களை வாழ்த்தி சூப்பரா ஒரு பாட்டும் படிச்சிருந்தாங்க. அவங்கள தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சு. 3 கல்யாணம் ஒரே மேடையில் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி செஞ்சிச்சு. இந்த குடும்பம் வந்து எந்த நிகழ்வுலையும் நம்மளை விட மாட்டாங்க. கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப சொகுசான கல்யாணம். இன்டர்நேஷனல் லெவல் எல்லாரும் வந்திருந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். நல்லா பரக்கத்தாக்கி விட்டு சிறப்பாக்கி வைக்கட்டும். மனமாற வாழ்த்துவோம். இன்ஷா அல்லாஹ். நல்லது. அவங்க பாடகர்கள் வந்து ஏற்கனவே பேங்காக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய தடவை வந்திருக்கிறாங்க. ஆமாம், தேரில் வந்து ஒரு தாஜுதீன் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். உண்மையிலே அவங்கள வந்து பேங்காக்ல திரும்ப ஒரு தடவை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரஃபீஸ் மாமா வந்து எங்களுக்கு நெருங்கிய தாய்ப்புல அவங்க ஃபாரின் எல்லாம் கூப்பிட்டதுனால இந்த மணமக்களை வாழ்த்துறதுக்கு உள்ளூர்லேருந்து எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு 20 பேர் வந்தோம். ரொம்ப கிராண்டாக நல்லா பண்ணாங்க. மணமக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மணமக்களுக்காக நீடூழி சந்தோஷமாக இருக்க துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நண்பர் கியாஸ் உடைய மகன் கல்யாணத்துக்கு வந்தோம். வந்த இடத்துல தங்களையும் சந்திச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்கள் யூடியூபுடைய நிகழ்ச்சியெலாம் ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்கேன். உங்களெலாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்தான். பெரிய சந்தோஷம். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி அண்ணனை சந்திச்சது. அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம அண்ணனுக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்குறாங்களாம். தொடர்ந்து பாருங்க, துவா செய்யுங்க. இந்த பேங்காக் பள்ளிவாசல் தமிழ் முஸ்லீம் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகமது அஸ்ரப் பேசுகிறேன். இன்றைய திருமணம் நம்ம பள்ளி மூலயமா இங்கே நடத்தி வைக்கப்பட்டது. பேங்காக் ஜூபிலி ஹால் மோந்தங் தானியில் சேலஞ்சர். இங்கே தான் ஏற்கனவே வந்து ஜெம் ஷோலாம் நடக்கும். இது பெரிய ஹாலு. இந்த ஹாலில் முத நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 3 திருமணங்கள் இன்று இங்கே மிக சிறப்பாக நடத்தேற்றப்பட்டது. இது வந்து ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் எப்படின்னாக்கா இது ஒரு சமுதாயமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்குனாக்கா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து ஒரு 400 பேர் இங்கே பேங்காக்கில் இருக்கிறோம். 1972 முத இங்கே 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு, அப்படியே ஆகி இன்னைக்கு வந்து ஒரு 400-450 பேர் பேங்காக்கில் இருக்கும். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த டிஎஸ்ஆர் டிஎஸ்சிங்கிற ஃபேமிலி இவங்களுடைய குழந்தைகள் தான் இங்கே வந்து பேங்காக்லையும் ஹாங்காங்லையும் எல்லாருமே கல்வி ஆவரத்தில் தான் இருக்கும். ஒரே கல்வி ஆவரத்தில் இருந்தாலும் எங்களுக்குள்ள எந்த போட்டியும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறான். எங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை உலகத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கே பொறாமையாக இருக்கோம். நம்ம நிறைய பேர் பார்த்து பொறாமப்படுவாங்க. அண்ணன் தம்பி ஒற்றுமை, அக்கா தங்கச்சி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாமல் கசின்ஸு, இது மாதிரி எல்லா கசின்ஸும் ஒற்றுமையாக இருக்கிறது. இதில் உள்ள பெரிய பியூட்டி என்னென்னா எல்லாருமே ஒரே வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கிறது தான். இது வந்து அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் நீடிச்சு வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை.
இந்த புதுமண தம்பதிகளுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸு, நிறைய குழந்தைகளை பெற்றுக்குங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் உதாரணம் யார் யாரெல்லாம் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ அவங்க குடும்பம்லாம் பிரகாசமாக இருக்குது. அல்லாஹ் அதில் நிறைய பரக்கத்து செய்கிறான். நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டவங்களுக்கு நிறைய பரக்கத்து செய்கிறான். குடும்பத்தை வந்து பிளான் பண்ணக்கூடாது, கனவு காணுங்க. எதாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் வந்து பிள்ளைங்களை வந்து உங்களை நம்பி கொடுக்கல. நம்ம பிள்ளை பெக்க வேண்டியது நம்ம கடமை, அதை வளர்க்க வேண்டியது அல்லாஹ் தாலா. நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு, நான் வீடு சொத்து வாங்கிக்கிட்டு, சோகம் வாங்கிக்கிட்டு, பிள்ளைக்கு காசு பணம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் அப்புறமா நான் பிள்ளை பெற்றுக்கிறேன்னாக்கா அந்த மாதிரி பிள்ளைங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு பெற்றுக்கிறது இல்லை. அது அல்லாஹ்வுடைய உலகத்திலேயே உள்ள பெரிய கிஃப்ட் வந்து குழந்தை பாக்கியம் தான். அந்த குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடக்கூடாது, பிளான் பண்ணவும் கூடாது. அது தானாக கிடைக்கும், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்கிட்ட கேளுங்க, கேட்டாக்கா நிச்சயமாக கொடுப்பான். வாழ்க்கை நல்லவன் அமையணுண்டு இந்த வந்தவங்களை எல்லாரையும் துவா சொல்லி பள்ளி சார்பாக கேட்டுக்கிட்டேன், என் சார்பாக நான் கேட்டுக்கிட்டேன். மிக சிறப்பாக கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2000 பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பெரும்பாலும் இந்த திருமணம் வந்து உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் எல்லாருமே இவங்க வருவாங்க. இது இந்தியாவில் நடந்திருந்தாலும் இந்த குரூப் அப்படியே அங்கே இருக்கும், சிங்கப்பூரில் நடந்தாலும் இருக்கும், மலேசியாவில் நடந்தாலும் இருக்கும், தாய்லாந்தில் நடந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்காங்க அவ்வளோ பேரும். இது மாதிரி அது வந்து குடும்பத்தோட ஒற்றுமையை வந்து பறைசாற்றுது. இந்த கல்யாணத்தில் இந்த கூட்டம் வந்து எங்கே நடந்தாலும் வரதுக்கு ஒரே காரணம் ஒற்றுமையை பறைசாற்றுறது தான். இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தொடரணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். நல்லது. அஸ்ரப் அண்ணா வந்து இந்த கல்யாணம், இந்த குடும்பம், எந்த ஊர், இவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க எல்லாத்தையும் அழகான முறையில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த குடும்ப ஒற்றுமையும், இன்றைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இன்றைக்கு எத்தனை 100 பேர், அதாவது 1000க்கு மேற்பட்ட பேர் இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா இந்த குடும்பம் ஒரு முக்கியமான காரணம் யாருனாலையும் மறுக்கவே முடியாது. கண்டிப்பா இது எல்லாமே நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. வந்து அதாவது இன்னொரு வார்த்தையை நான் இன்னைக்கு சொன்னேன், இது வந்து காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, பாசத்துக்காக சேர்ந்த கூட்டம். அதாவது செலவு பணம், காசு பணம், இந்த கல்யாணத்தை இவங்க 3-4 மில்லியன் செலவு பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்காங்களா ஒரு 200 பேர், அவங்கள வந்து ஆளுக்கு 20,000 பாட்டுனால அதே 4 மில்லியன் ஆச்சு. அது அந்த இதெல்லாம் காசு பணத்தெல்லாம் கணக்கே பார்க்கல. அந்த மாதிரி வந்து ஒற்றுமைக்காகவும் பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்காகவும் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காகவும் துவா செய்யறதுக்காகவும் தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை எல்லாருமே எல்லா சமுதாயமே கடைபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப சிறப்பு. இல்லை கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு அவங்க எல்லாம் அவங்க சொந்த கல்யாணம் தானே? ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த கல்யாண நிகழ்வுகளை பார்த்துருந்தோம். தாய்லாந்தில் தமிழ் மக்கள் அவங்க குடும்பங்கள் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இங்கேயே குடியுரிமை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இங்கே மாணிக்க ரத்தின வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே வந்த எல்லாருமே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 90% மக்கள் வந்து இந்த ஜெம்ஸ்டோன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம அஸ்ரப் அண்ணனும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாண நிகழ்வு. நம்ம தமிழ் மக்கள் இங்கே கூடியிருந்த மக்களில் 95% மக்களும் தமிழ் மக்கள் தான் இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வந்த உலகத்திலிருந்து பல பகுதியிலிருந்து வந்த அந்த விருந்தினர்களை நல்ல முறையில் அழகான முறையில் கவனித்ததையும் நம்ம பார்த்துருந்தோம். ஊரில் இருந்து உலமாக்கள் வந்திருந்தாங்க. இந்த சிறப்பான நிகழ்வில் நம்ம பலதரப்பட்ட மக்களையும் நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூபினுடைய அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையும் நம்ம நேராக சந்தித்தோம். இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.